தமிழ் சினிமாவில் கடந்த 1997 வெளியான ஒன்ஸ் மோர் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவங்க தான் சிம்ரன். இவங்களோட நடனத்திற்காகவே அதிகம் பேசப்பட்டவங்க. அதற்கு பிறகு நேருக்கு நேர், துல்லாத மனமும் துள்ளும் என எக்ஸ்பிரஸ் வேகத்துல திரையுலகில் பல வெற்றிகளை பெற்றவர். விஜயுடன் இவங்க சேர்ந்து நடித்த படங்கள் அதிகமா பேசப்பட்டது. ஆள் தொட்ட பூபதி நானடா என்ற பாடல் இன்று வரை இவரது ரசிகர்கள் மறக்க மாட்டாங்க. 1994 முதலாக டிடி மெட்ரோவில் ஆங்கரிங் வேலை செய்து கேமரா முன்பாக வந்திருக்காங்க. அப்போது இவங்க வாங்கிய முதல் சம்பளம் 2500 ரூபாய். அதற்கு பிறகுதான் இவங்க சினிமாவுக்கே வந்தாங்க. தமிழ் சினிமாவில் எத்தனையோ சகோதரி நடிகைகள் இருந்துட்டு வராங்க. ஊர்வசி கல்பனா, ஷாலினி ஷாம்லி, நக்மா ஜோதிகா என்று பல சகோதரிகள் ரொம்பவே பிரபலம். அந்த வகையில சிம்ரன் மோனல் சகோதரிகளும் ஒருவர். தமிழ் சினிமாவின் இடுப்பழகி என்ற பட்டத்துடன் 90s காலகட்டத்தில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக திகழ்ந்து வந்தவங்க தான் நடிகை சிம்ரன். பஞ்சாபி குடும்பத்தைச் சேர்ந்த நடிகை சிம்ரனுக்கு மோனல், ஜோதி ஆனந்த் என்ற 2 தங்கைகளும், சுமித் நவல் என்ற ஒரு சகோதரரும் இருக்காங்க. நடிகை சிம்ரன் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த போது அவங்களோட தங்கை மோனல் இந்திரதனுஷ் என்ற கன்னட படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானாங்க. நடிகை மோனல் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும் போதே மாடலிங் செஞ்சுட்டு வந்தவங்க. அதற்கு பிறகு சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்சவங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைத்தது. விஜய் நடித்த பத்ரி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான மோனல் அதற்கு பிறகு பார்வை ஒன்றே போதுமே படத்தில் குணாலுடன் ஜோடி சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தின் பாடல்கள் எல்லாமே மிக பெரிய அளவில் இட்டடித்தது. இந்த பாடலின் மூலம் படம் பட்டி தொட்டி எங்குமே பட்டைய கிளப்பிச்சு. லவ்லி, சமுத்திரம், சார்லி சாப்ளின் என வரிசையாக ஹிட் படங்களில் நடித்து 2000வது ஆண்டுகளில் கொடிக்கட்டி பறந்த சிம்ரனோட தங்கை மோனல் அறிமுகமாகி முழுதாக ஓர் ஆண்டு கூட நிறைவு பெறாத நிலையில திடீர் என ஒரு செய்தி வருது. அதாவது சிம்ரனுடைய தங்கை மோனல் தற்கொலை என்கிற செய்தி தான் அது. இளம் நடிகைக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கறதுதான் அப்போதைய கேள்வி. அப்போது இருந்த பரபரப்பும் கூட. இறுதியாக குணாலுடன் பேசாத கண்ணும் பேசுமே அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வெளியான சில நாட்களிலே மோனல், அதாவது கடந்த 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வெறும் 21 வயது தான். தற்கொலை செய்து கொள்ளும் அன்று கூட அவங்களோட படத்தின் பூஜையில பங்கேற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்ல, நடிகை மோனலின் தற்கொலைக்கு டான்ஸ் மாஸ்டர் பிரசன்னா சுஜித் தான் காரணம் அப்படின்னு அப்போ சிம்ரன் குற்றம் சாட்டினாங்க. சரி, யார் இந்த பிரசன்னா சுஜித்? இவரை ஏன் சிம்ரன் குற்றம் சாட்டினாங்க அப்படின்னு பார்த்தா, பிரபல நடன இயக்குனர் கலாவினுடைய தம்பி தான் பிரசன்னா. இவரை தான் மோனல் விரும்பி வந்ததாகவும், ஆனா கலா மாஸ்டர் குடும்பத்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், இதனால பிரசன்னா மோனலை விட்டு விலகினாராம். இதை தாங்க முடியாத மோனல் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. காதல் தோல்வி அவங்கள தற்கொலைக்கு தூண்ட அறிமுகமான கையோடு வாழ்க்கைக்கும் சேர்த்து விடை கொடுத்துட்டாங்க மோனல். இந்த இறப்பு செய்தி சிம்ரனை மட்டுமல்ல, அனைத்து திரையுலகினரையும் ரசிகர்களையுமே மிகுந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மோனல் இறப்பு தற்போது வரை மர்மமாகவே தான் இருந்துட்டு வருது. அதே போல மோனல் இறந்த சில மாதங்களில் மோனலின் தற்கொலை பின்னணியில் பல வதந்திகள் பேசப்பட்டது. அதாவது அப்போது மோனலுடன் ஜோடியாக நடித்த குணாலுடன் ஏற்பட்ட காதலில் பிரச்சனை வந்ததால தான் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னும், நடன இயக்குனர் கலா மாஸ்டரின் தம்பியான பிரசன்னாவுடன் காதல் ஏற்பட்டுள்ளது, வீட்டினரின் எதிர்ப்பு காரணமாக பிரசன்னா மோனலுடனான காதலை துண்டித்து கொண்டாரு, இதனால மனமுடைந்த மோனல் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னும் பேசப்பட்டது. மோனல் இறந்த சமயத்துல நடிகை சிம்ரன் அவரது மரணத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்க அனைத்து சட்ட முயற்சிகளுமே எடுத்திருந்தாங்க. அந்த நேரம் சிம்ரன் பிரசன்னா மீது வழக்கு பதிவும் செஞ்சிருந்தாங்க. ஆனா இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லாததால வழக்கும் ரத்து செய்யப்பட்டது. அவங்களோட தங்கையின் தற்கொலைக்கு நடிகை மும்தாஜுக்கும் பங்கு இருப்பதாகவும் சிம்ரன் குற்றச்சாட்டு தெரிவித்ததாக அந்த நேரத்துல பரபரப்பாக பேசப்பட்டது. மோனலின் தற்கொலை செய்தி வெளிவர தொடங்கியதுமே நடிகை மும்தாஜி மோனலோட வீட்டுக்கு போயிட்டு முக்கிய டைரி ஒன்றை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நடிகை மும்தாஜ் மற்றும் கலா மாஸ்டர் இருவருமே நெருங்கிய தோழிகள் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனா இந்த விவகாரம் அப்படியே கடந்து போனது. மோனலின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என சிம்ரன் பல வழிகள்ல போராடினாங்க. ஆனா 20 வருடங்களாகியும் இன்னும் இந்த தற்கொலைக்கு யார் காரணம் என்று கண்டுபிடிக்க முடியல. மோனல் இறப்பு தற்போது வரை மர்மமாகவே இருந்து வருகிறது.